أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை துவங்குகின்றேன். அன்பான GTM நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக ரமதான் மாதத்தில் நம்முடைய நேரத்தை எவ்வாறு நாம் பயனுள்ள முறையில் செலவிடுவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் யாரிடத்தில் கேட்டாலும் பள்ளிவாசலுக்கு வரவில்லையே, ஏன் என்றால் எனக்கு நேரம் இல்லை, ஏன் இன்றைக்கு தராவிகைக்கு வரவில்லை, எனக்கு நேரம் இல்லை, ஏன் இன்றைக்கு நோன்பு திறப்பதற்காக எல்லோரோடும் சேர்ந்து பள்ளிவாசலுக்கு நாம் நோன்பு திறக்கின்றோமே, நீங்கள் ஏன் வரவில்லை, எனக்கு நேரம் இல்லை, லுஹர் தொழுகைக்கு ஏன் பள்ளிவாசலுக்கு வரவில்லை, நான் வீட்டிலேயே தொழுது கொண்டேன், எனக்கு நேரம் இல்லை. ரமலான் என்பது வெறும் பசியோடும் தாகத்தோடும் இருக்கும் ஒரு மாதம் அல்ல. இது நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 2 அருட்கொடைகளை மனிதர்களில் அதிகமானவர்கள் வீணடித்து விடுகின்றார்கள். ஒன்று அவர்களுடைய ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு நேரம். ஆரோக்கியத்தை மறந்துவிட்டு காலம் முழுவதும் பணம் பணம் என்று தேடிக்கொண்டு தான் இருக்கின்றோமே தவிர நம் உடலினுடைய ஆரோக்கியம் இப்படியே தொடர்ந்து இருக்குமா என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த உறுதியையும் நமக்கு தர முடியாது. எந்த நேரத்தில் எந்த வியாதி உடம்பு விட்டு வெளியே வருமோ, அது எந்த நேரத்தில் எப்படி வெடிக்குமோ என்பது யாருக்கும் தெரியாது. ஆரோக்கியத்தை நாம் வீணடித்து விடுகின்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தையும் கூட நாம் வீணடித்து விடுகின்றோம். எனக்கு நேரம் இல்லையே, இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் எப்படி செய்ய முடிகின்றது என்று தான் ஆச்சரியத்தோடு மற்றவர்களை பார்த்து கேட்கின்றோமே தவிர நம்முடைய நேரத்தை நாம் எவ்வாறு செலவிட்டுக் கொள்வது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்படாமல் இருக்கின்றோம். மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய ஒரு நற்செயலுக்கு கிடைக்கும் நன்மையை விட ரமலானில் பல மடங்கு அதிக நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே இந்த மாதத்தில் ஒரு நிமிடம் வீணாகி போனாலும் கூட அது நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக நாம் நினைக்க வேண்டும். வெற்றி வரக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய நேரம் சஹருடைய நேரத்தில் தொடங்க வேண்டும். சஹர் உணவு உண்பது ஒரு சுன்னத். அந்த நேரத்தில் எழுந்து 5-10 நிமிடங்களுக்கு முன்னாலேயே எழுந்து சில நிமிடங்கள் தஹஜ்ஜுத் தொழுவது, அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது நம்முடைய அன்றைய நாளை நிச்சயமாக அது ஒரு பரக்கத்து நிறைந்ததாக ஒரு மாற்றிவிடும். சுபஹ் முதல் சூரிய உதயம் வரை சுபஹ் தொழுத பிறகு தூங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் தான் ஃபஜ்ர் தொழுது விட்டோமே, நாம் தஹஜ்ஜுத் தொழுது விட்டோமே, இனி தூங்குவதால் எந்த தவறும் இல்லை என்பதை நினைத்து பலரும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலே தூங்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அந்த நேரத்தை குர்ஆன் ஓதுவதற்கும் திக்ர்கள் செய்வதற்கும் நாம் ஒதுக்க வேண்டும். அதன் மூலமாக நமது உள்ளம் தெளிவை தரும். நம்மை விட்டு பறந்தோடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை சிறகடித்து பறக்கக்கூடிய எண்ணங்களை ஒருமைப்படுத்தி ஒரு நிலைக்கு அது கொண்டு வரக்கூடிய ஒரு தெளிவை தரக்கூடியது தான் திக்ர்களும் குர்ஆனை கேட்பதும். எனக்கு நேரம் போதவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தூங்குவதையும் வீணான அரட்டை
நேரத்தை செலவழிப்பதிலும் அவர்கள் விருப்பப்படுகின்றார்கள். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடுகின்றோம். நாம் செய்யக்கூடிய உழைப்புகள் இருக்கின்றது அல்லவா, நோன்பு நோற்றுக்கொண்டு நாம் செய்யக்கூடிய வேலைகள், நோன்பு நோற்றுக்கொண்டு நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள், நோன்பு நோற்றுக்கொண்டு நாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலை, அது எதுவாக இருந்தாலும், வீட்டில் சமையல் செய்யக்கூடிய பெண்கள் அவர்கள் வீட்டு குடும்பத்தினருக்காக சமையல் செய்தாலும் கூட அதுவும் ஒரு இபாதத்து தான். வீட்டில் செய்யக்கூடிய வேலை, வெளியில் செய்யக்கூடிய வேலைகள், அதை நேர்மையுடனும் ஒன்றிய மனதோடும் இதை அல்லாஹ்விற்காக நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அதுவும் ஒரு வணக்கமாகவே மாறிவிடும். அதே நேரத்தில் ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு, அது சோசியல் மீடியாக்களிலே நம்ம நேரத்தை கழிப்பது. நல்ல விஷயத்தை கேட்பதற்காகவும், குர்ஆனை ஓதுவதற்காகவும், குர்ஆனுடைய பொருளை அறிந்து கொள்வதற்காகவும், அதனுடைய தஃப்சீர் விளக்கங்களை கேட்பதற்காகவும் நேரத்தை செலவிடுவது தவறல்ல. ஆனால் எதையெல்லாம் நாம் ஸ்க்ரோல் பண்ணக்கூடாதோ அவைகள் அத்தனையும் நாம் என்ன செய்கின்றோம், பல மணி நேரங்களை அதில் வீணாக்கி நம்முடைய நேரத்தை எல்லாம் அதில் கொண்டு போய் செலுத்தி வீணாக நம்முடைய ஈமானை நாம் பலவீனப்படுத்துகின்றோம். அத்தியாவசியமான தேவையின்றி நாம் முயற்சி செய்ய வேண்டும். காரணம் கொண்டும் இந்த ரமலான் மாதத்தில் தேவையற்ற முறையில் எனது மொபைலை நான் பயன்படுத்த மாட்டேன். எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் நான் பயன்படுத்துவேன், தேவையற்றவைகளுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன் என்ற ஒரு சபதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகரித்து கொள்ள வேண்டும். ரமலான் என்பது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்திலே 30 நாட்களுக்குள் நிச்சயமாக ஒரு முறை இந்த குர்ஆனை ஓதி நான் முடித்து விடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவாவது நான் ஓதி விடுவேன். இன்றைக்கு இல்லை என்றால் நாளைக்கு நான் ஓதும் பொழுது நேற்றைய ஜுசுவையும் சேர்த்து இன்றைக்கு ஓதி முடித்து விடுவேன் என்று நாம் ஒவ்வொருவரும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஓதிவிட்டோம், வெறுமனே குர்ஆனுடைய அரபி வார்த்தைகளை மட்டும் நாம் ஓதிவிட்டு குர்ஆன் ஓதிவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடையாமல் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது அதனுடைய பொருளை எடுத்து நாம் படிக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த வசனங்களுக்கு பொருள் என்ன, எக்காரணத்தினால் இந்த வசனம் இறக்கப்பட்டது, அல்லது இந்த வார்த்தைகளில் இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்ல நாடுகின்றான், இது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்ற உணர்வோடு நாம் அதை படிக்கும் பொழுது நிச்சயமாக நமது வாழ்க்கையில் அது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். மாலை நேரங்களிலே நோன்பு திறப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரம் இருக்கின்றதல்லவா, அது மிக மிக முக்கியமான நேரம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நாம் ஷாப்பிங் செய்கின்றோம், விதவிதமான உணவுகளை தேடிச் செல்கின்றோம். இன்றைக்கு அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், இந்த இடத்திற்கு இன்றைக்கு பசார் ரமலானுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு இடமாக போய் ஒவ்வொரு விதவிதமான உணவுகளை வாங்கி வந்து அதை வீட்டிலே நிறைத்து வைத்து அதில் சிலவற்றை சாப்பிட்டு விட்டு பலவற்றை தூக்கி வீசக்கூடிய நிலையில் நமது நேரமெல்லாம் அதிலே வீணாகி போய்விடுகின்றது, நம்முடைய பொருளாதாரம் வீணாகின்றது. நோன்பு திறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் கேட்கப்படும் துஆக்கள் நிச்சயமாக அது மறுக்கப்படுவதில்லை. அந்த நேரத்தில் சமையல் செய்வதிலோ அல்லது தொலைக்காட்சியில் பார்ப்பதிலோ நாம் மூழ்கிவிடாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை இறைஞ்சுவதில், அவனிடம் பிரார்த்தனை செய்வதில், அவனிடம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய நிலையை அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய இஃப்தார் உணவு எப்படி இருக்க வேண்டும், உணவிற்காக அதிக நேரம் செலவிடுவதையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நோன்பு திறந்த உடனேயே நாம் இருக்கக்கூடிய அத்தனையும் வயிற்றுக்குள் செலுத்திவிட்டால் தராவிஹ் தொழுகையில் நாம் ஈடுபடும்போது அது நமக்கு தூக்கத்தை வரவழைத்து சோம்பலை உண்டாக்கிவிடும். தராவிஹ் தொழுகை எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் முடிந்தவரை நாம் ஜமாத்தோடு தொழுவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அது இரவு தொழுகை, ரமலான் மாதத்தில் மட்டும் தொழக்கூடிய தொழுகை அல்ல.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அதை தொழுது வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அதை தொழுக வேண்டும். அதற்கு பிறகு வரக்கூடிய கடைசி 10 நாட்கள், இந்த நாட்களில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு இரவு மறைந்திருக்கின்றது. 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை அடைவதற்காக நாம் இப்பொழுதின்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நேரம் என்பது நிற்கக்கூடிய ஒரு குளம் அல்ல, தேங்கி நிற்கக்கூடிய குட்டை அல்ல, அது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நதி. தண்ணீர் ஓடிவிட்ட தண்ணீரை மீண்டும் அந்த இடத்தில் சென்று நாம் தேட முடியாது, பிடிக்க முடியாது. நம் கண்ணை விட்டு மறைந்து விட்ட தண்ணீர் போய்விட்டது. அது நதியை போன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நமது நேரமும் போய்கொண்டிருக்கின்றது. நம்மை விட்டு கடந்து சென்ற அந்த வினாடிகளும் டைமும் நேரமும் நம்மை திரும்பி வராது. இந்த ரமலான் நம்முடைய கடைசி ரமலானாக இருக்கலாம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக, நீண்ட ஆயுளை தருவானாக, நிம்மதியான வாழ்வை தருவானாக, இன்னும் பல நோன்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்றெல்லாம் துஆ செய்ய வேண்டும். இந்த வருடத்துடைய ரமலான் மாதத்தை முழுமையாக நான் நோற்றிவிட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் பொழுது, யா அல்லாஹ், நாளைய பொழுதையும் எனக்கு நோன்பு நோக்கக்கூடிய நாளாக ஆக்கி வைத்து எனது ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி எனது ஆயுளையும் அதிகப்படுத்துவாயாக என்று கேட்க வேண்டும். தூக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பலரும் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்ற பெயரிலே அவர்கள் தூக்கத்தில் தனது நேரத்தை அதிகமாக கழிக்கின்றார்கள். தூக்கமும் ஒரு வணக்கம்தான். ஆனால் நம்முடைய நேரம் முழுவதையும் காலையிலிருந்து மாலை வரை தூக்கத்திலேயே கழித்து விட்டோம் என்றால் நாம் மற்ற வகைகளுக்காக நேரம் கிடைப்பது அரிதாகிவிடும். துஆக்கள் கேட்பதற்கான நேரம் கிடைக்காது, ஓதுவதற்கான நேரம் கிடைக்காது, ஜமாத்தோடு சென்று தொழுவதற்கான நேரம் கிடைக்காது, திருக்குர்ஆனை பார்ப்பதற்கு நேரம் கிடைக்காது, படிப்பதற்கு நேரம் கிடைக்காது. அல்லாஹ் நம் அனைவருடைய நோன்புகளையும் சிறந்த நற்செயல்கள் அதிகரிக்கக்கூடிய நோன்பாக ஆக்கி வைப்பானாக. நமது நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய நேரத்தை நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சோம்பலிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக ஒரு துஆவையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு மிக மகத்தான ஒரு துஆ. காலையிலும் மாலையிலும் அந்த துஆக்களை ஓதி வருவதன் மூலமாக நமது நேரம் அதிகரிப்பதற்கும் நமது மன உறுதிக்கும் நிச்சயமாக அது துணை இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வல் லலஅத் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வல் லலஅத் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். யா அல்லாஹ், என்னுடைய இறைவா, என்னுடைய ரப்பே, கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் பாரத்திலிருந்தும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய அடக்குமுறைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ரஹ்மானே என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை தனது தொழுகையில் எல்லா நேரத்திலும் அவர்கள் தொழுது வந்திருக்கின்றார்கள். ஏன் இந்த துஆ முக்கியம் என்றால், நம்முடைய நேரம் வீணாகி போவதற்கு மிக முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று இயலாமை, மற்றொன்று சோம்பல். ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்ம உள்ளத்தில் இருக்கும். ஆனால் உடல்நிலை அல்லது மனநிலை அல்லது அதை பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் அது செய்ய முடியாமல் நாம் என்ன செய்வோம்? அதை விட்டு விடுவோம். உடலிலே நமக்கு சக்தி இருக்கும், மனதிற்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு விதமான மந்த நிலையை மனதிலே குடிகொண்டு
அந்த செயலை செய்வதற்கு நாம் என்ன செய்வோம்? அப்படியே விட்டு விடுவோம். இந்த இரண்டையும் ஏற்படாமல் இருப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆ நிச்சயமாக நமக்கு ஒரு துணையாக இருக்கும். இந்த துஆவில் அவை இரண்டுக்கும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதால் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் தெளிவும் நிச்சயமாக ஒரு பரக்கத்தும் அல்லாஹ்வால் நமக்கு ஏற்படும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பேச்சின் கடைசியிலே, நம்முடைய உரையின் முடிவிலே ஒரு துஆவை நாம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துஆக்களை நாம் கேட்டு அதை பதிவு செய்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கவலை, துக்கம் என்பது கடந்து போனவைகளை பற்றி நாம் கவலைப்படுவது, இனிமேல் வரக்கூடியவைகளை பற்றி கவலைப்படுவது என்று நமது காலமும் நேரமும் வீணாகிக் கொண்டே போகின்றது. நம்மை விட்டு கடந்து சென்றவை சென்று விட்டது, அது திரும்பி வரப்போவதில்லை. நாம் இழந்து விட்டோமோ பெற்றுவிட்டோமோ அது வேறொரு விஷயம். ஆனால் அவை முடிந்து விட்டது. அதை பற்றி கவலைப்படுவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை. தவக்கல்து அல்லாஹ், இறைவா உன்னுடைய பொறுப்பை நான் ஒப்படைத்து விட்டேன். நான் இழந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கலாம். எதை இழந்து விட்டேனோ அதைவிட சிறந்தது எனக்கு நீ கொடுத்து என்னை திருப்திப்படுத்து. முடிந்து விட்டது. அதை பற்றி சிந்திக்க வேண்டிய வேலையே இல்லை. அதுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி, நான் கடந்து போனவைகளை பற்றிய கவலைகளை என்னிலிருந்து அகற்றிவிடு ரஹ்மானே. இனி அடுத்து நாளை என்ன நடக்குமோ, அடுத்த வருடம் என்ன நடக்குமோ, இனி வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்குமோ என்ற கவலை, இது துக்கம். இதுவும் தேவையில்லாத விஷயம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த உலகம், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாத ஆச்சரியத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை. இதில் அடுத்த வருடத்தை பற்றியோ இனி வரக்கூடிய காலத்தை பற்றியோ சிந்திப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது, என்ன வேலை இருக்கின்றது? இந்த நாள், இந்த நேரம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வாய்ப்பு. இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த நேரத்தை தொழுகையிலும் திக்ர்களிலும் அல்லாஹுவை நினைப்பதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் நாம் நிச்சயமாக நேரங்களை செலவழித்தோம் என்றால் நம் வீட்டு கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள், வியாதிகள், வலிகள், வேதனைகள் அத்தனையும் நம்மை விட்டு நீங்கிவிடும். நேரம் என்பது நம்மை விட்டு ஓடிவிட்டது, போய்விட்டது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. அதிகாலையில் எழுந்து ஃபஜ்ர் தொழுகை, அதற்கு முன்னால் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகையில் ஆரம்பித்தோம் என்றால் வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று பல வெற்றியாளர்களிடம் கேட்டால் நாங்கள் அதிகாலையில் எழுந்து விடுவோம் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிகாலையில் எழுந்து விட்டோம் என்றால் நம்முடைய நேரமும் அதிகரித்து விடும். நம்முடைய நேரத்தை அல்லாஹ் நீட்டி தருவான். ஆகவே இந்த ரமலான் மாதத்திலும் நம்முடைய நேரங்களை நாம் வீணான முறையில் கழித்து விடாமல் நல்வழியிலும் நல்ல செயல்களிலும் நல்ல நினைவுகளிலும் நல்ல அமல்களிலும் நாம் ஈடுபட்டு நம்முடைய ரமலானை மிக சிறப்பான ஒரு ரமலானாக மாற்றி நாம் கேட்கக்கூடிய அத்தனை பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, நாம் கேட்கக்கூடிய அத்தனை தேவையான துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம் அனைவரையும் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. உங்களுக்கும் எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நமது சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் அவருடைய கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய ரமலானை மிகச்சிறந்த ஒரு ரமலானாக மாற்றி இனி வரக்கூடிய ரமலானையும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று துஆ செய்தவனாக விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.